வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கர் ஆசிரியர் சரவணன். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 2026 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு ஏஐயோடைய அப்டேட்டு டே 5க்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சாட்டர்டே 5வது நாளாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினமே பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பில் அறிவியல், ஆங்கிலம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமூகவியல் இந்த பாடத்துக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றது. இன்னும் ஒரு சில பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் சயின்ஸு, சோஷியல், மேக்ஸுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வேல்யூஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 6 டீம் 7 டீம் வரைக்கும். இப்போ சோசியல் சயின்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 6 டீமு, சயின்ஸுக்கு 7 டீமு, மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 9 டீமு. அந்த மாதிரி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் ஆசிரியர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி சீக்கிரமாக அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்பை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதில் ரிமைனிங் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் இங்கிலீஷ்க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, பெண்டிங்காக இருக்குது. இந்த 10த்துக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தேதி மாற்றம் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. ஏன்னா வர ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமையோட எல்லா பாடத்துக்குமே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வேல்யூஷன் கேம்பை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மாணவர்களுக்கு முன்கூட்டியே தேர்வு முடிவுகளை பார்த்தீங்கன்னா விடணும் அப்படிங்கிற மாதிரி தேர்வுகள் துறை தரப்புலேருந்து ஒரு தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. அதன் அடிப்படையில் 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணி நிறைவு. தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டும் தற்போது விடைத்தாள் திருத்தம் நடைபெறுகிறது. தேர்வு முடிவுகளை வெளியிட முயற்சி. மே 4ஆம் தேதிக்கு முன்பாக இந்த தேர்வு முடிவுகளை வெளியிட முயற்சி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 நாள் வேல்யூஷனில் பார்த்திங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டஃப் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா கிடையாது. முடிந்த வரைக்கும் பள்ளி மாணவர்களுக்கு தேர்ச்சி பெறுவதற்கான அந்த மதிப்பெண்ணை பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெயிலியர் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஃபெயிலியர் பார்த்திங்கன்னா ஒரு லோ பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் இருக்குது. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா சென்டம் பொறுத்த வரைக்கும், அதாவது சயின்ஸில் சென்டம் மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி சோஷியல்லையும் நம்பர் ஆஃப் சென்டம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேக்ஸ்லேயும் சென்டம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் 90 மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. அதே மாதிரி சயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 95லேருந்து 96 வரைக்கும் அதிக மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காங்க. சோசியல் சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு 20லேருந்து 25 மார்க் வந்தாலே போதும். அவங்கள எப்படியாவது 35 மார்க் கொண்டு வந்து ஆல் பாஸ் பார்த்தீங்கன்னா போட்டுறாங்க. அந்த மாதிரி தான் வேல்யூஷன் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த வேல்யூஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக உங்களுடைய மார்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸும் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. இப்போ 10ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த 5 சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு 10த்துக்கான வேல்யூஷன் எல்லாமே வர ஏப்ரல் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். நாளைக்கு பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நாளைக்கு இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் கேம்ப் பெரும்பாலும் விடுமுறை கொடுத்துருவாங்க. இன்றைக்கே ஒரு சில கேம்பில் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணிகள் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு. ஆனால் ஒரு சில கேம்பில் மட்டும் அந்த மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கனால தமிழ், ஆங்கிலத்துக்கு மட்டும் அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் என்பது தற்போது போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டுகள்லாம் தேர்வு முடிவுகள் மே 16ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இந்த ஆண்டு பார்த்தோன்னா மே 20ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவ்வளோ டைம்லாம் பார்த்தோன்னா ஆகாது. முன்கூட்டியே இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு தற்போது முயற்சி என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்கள்லையுமே ஒரு செய்தி தற்போது வெளியிடப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 4ஆம் தேதிக்கு முன்னரே வெளியிடறதுக்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். தமிழ் பொறுத்த வரைக்கும் பிழைகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மதிப்பெண் குறைக்கப்படுது. இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் பார்த்து மார்க் பார்த்தீங்கன்னா குறைச்சிட்ருக்காங்க. மற்றபடி இந்த மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலில் அந்த மார்க்லாம் பார்த்திங்கன்னா ஃபில்லிங் மிஸ்டேக்லாம் மார்க் குறைக்கிறதில்ல. இன்கேஸ் சென்டம் மார்க் வரும் பட்சத்தில் அவங்களுடைய வேல்யூஷன் பண்ண சோஷியல் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், இதில் பார்த்திங்கன்னா ஃபெயிலிங் மிஸ்டேக் போட்டு அந்த சென்டம் மார்க் வரக்கூடிய பேப்பர் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்த்திங்கன்னா வேல்யூஷன் பண்ணுறாங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலையுமே 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த விடைத்தாள் திருத்தும் மையங்களில் நடைபெறக்கூடிய அந்த ப்ராசஸ். இப்போ வேல்யூஷன் பண்ண இப்போ ஒரு டீமில்
சயின்ஸில் வேல்யூஷன் கேம்பில் ஒரு 9 டீம் இருக்காங்க அப்படின்னா அந்த 9 டீமும் வேல்யூஷன் பண்ண எம்யூஓட்ட உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எல்லாமே போயிடுது. அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய மார்க் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. மதிப்பெண் பட்டியல் வந்து தயாரிக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஆன்லைன் மூலமாக உங்களுடைய மதிப்பெண்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் போயிட்டுருக்கு. வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் யாரையும் ஒரியாக தேவையில்லை. மாணவர்களுக்கு ஏற்றவர் தான் இந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே நடைபெற்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வர மண்டேவோட பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் வந்து இருக்குது. 21, 22ஆம் தேதி. இந்த இடைப்பட்ட நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாட்கள் மட்டும் மதிப்பெண் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் வந்து நடக்கும். அதுக்கு மேலே நமக்கு 23ஆம் தேதி எலெக்ஷன் வரதுனால இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மறுபடியும் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அந்த மதிப்பெண் பட்டியல் பாட ரீதியாக அதே மாதிரி குரூப் வைஸாக இந்த மார்க் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கீ ஆன்சரை இருக்கிற மாதிரி கீ பாயிண்ட்டை வச்சு தான் வேல்யூஷன் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கிடையாது. கீ ஆன்சர் இல்லாத பாயிண்ட் எழுதியிருந்தாலுமே வேல்யூஷன் பண்ணுறாங்க. சில டைம் வந்து கீ ஆன்சரில் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. புக்கில் இருக்கிற மாதிரி ஏதாவது எழுதியிருந்தாலும் ஓரளவுக்கு ரிலேட்டாக எழுதியிருந்தாலும் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் கேம்பில் 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து கொடுக்குறாங்க. அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான். வேல்யூஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் வந்து பண்ண கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ரிசல்ட் பார்க்குறது எப்படி, எந்த வெப்சைட்டில் ரிசல்ட் பார்க்கணும், உங்களோட டெம்பரரி மார்க் ஷீட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்படி தான் நடக்குது. ஏற்கனவே கொடுத்த 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். 11ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் இந்த வேல்யூஷன் கேம்புங்கிறது நடந்தது. இன்னையோடு வந்து பார்த்தோன்னா 5வது நாளாக பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து நடக்குது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய தேர்வுகள் துறை இயக்கம் 6 நாட்களில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் டே 5. இந்த டே 5லே பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு எல்லா பேப்பர் வேல்யூஷன் கேம்பும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ரிமைனிங் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு தமிழ் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தோன்னா பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6 நாட்களில் வேல்யூஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுனால ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு முன்பாகவே அந்த ரிசல்ட்டுங்கிறது வந்து பார்த்தோன்னா வெளியிடுறதுக்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் கொடுத்த அஃபிஷியல் டேட் வந்து பார்த்தோன்னா இதுதான். இருந்தாலும் இதில் நிறைய மாற்றங்கள் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நிறைவு மே 20ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிட திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பார்த்தோன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில் ஏற்கனவே இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்லேயுமே நமக்கு செய்தி வந்துட்டுருக்குது. முன்கூட்டியே 10th ரிசல்ட் +2 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிந்துள்ள நிலையில் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ஏற்கனவே திட்டமிட்டப்பட்ட தேதிக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே தேர்வு முடிவுகள் வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் அடிக்கடி பார்த்திங்கன்னா நமக்கு ஊடகத்தலங்களில் பகிரப்பட்டு வருகிறது. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 4ஆம் தேதிக்கு முன்பாகவே வரதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் வேல்யூஷன் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. கீ ஆன்சரில் இருக்கிற மாதிரி கரெக்டாக எழுதியிருந்தால் சரி உங்களுக்கு ஃபுல் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுலேருந்து மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ரெடியூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அடுத்தடுத்து 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் நடக்குது, மார்க் அலாட்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்க, மார்க் அப்டேஷனில் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு டே 5க்கான அப்டேட்டு. இந்த டே 5 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த 4 சப்ஜெக்டில் எவ்வளோ பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா 5 சப்ஜெக்டில் வரும்போது யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயில் ஆகிருப்பாங்க, 4 சப்ஜெக்டில் வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட லிஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா அகெயின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ எங்கேயாவது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி மார்க் கொடுத்து அவங்க வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் வேல்யூஷன் ப்ராசஸ் நடக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து சயின்ஸில் வந்து ஈஸியாக வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேர் சயின்ஸில் வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ண முடியாது. சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 75க்கு 20 எடுத்தாலே பாஸு. அதே மாதிரி சயின்ஸில் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. சில டைம் பேப்பர் வேல்யூஷன் பண்ணும்போது இந்த சயின்ஸில் 1 மார்க் 2 மார்க்லலாம் வந்து பார்த்தோன்னா ஃபெயில் ஆவாங்க. ஸோ அப்படி ஃபெயில் ஆகிறவங்கள ஆன்சர் ஸ்கிரிப்டில் ஏதாவது அங்கங்கே 1/2 மார்க்கு 1 மார்க் கொடுத்து அவங்கள பாஸ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும்
பத்தாம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதங்கிறது வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகணும், குறையக்கூடாது. அதனால் அதை பேஸ் பண்ணி மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு அவர்களோட உயர்கல்வியை கருத்தில் கொண்டு தான் அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது நடைபெற்று வருகிறது. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பை டே 5க்கான ஏஇயோடைய வேல்யூஷன் டே 5க்கான அப்டேட்டு. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா மார்க்கெல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்களா, மார்க்கில் ஏதாவது கூட போட்டிருக்காங்களோ, குறைவாக இருக்கா, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா தரவாக செக் பண்ணி தான் உங்களுடைய மார்க் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுறாங்க. அப்பயும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் இந்த சப்ஜெக்டில் எனக்கு சென்டம் வரும், மார்க் வந்து குறைஞ்சிருக்கு, சரியாக வேல்யூஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணலாம், ரீவேல்யூஷன் போடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீடோட்டலிங் இந்த மாதிரி நிறைய போடலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல்.